வாழ்க்கையில ஒரு முறை வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா, இனிமேல் நம்ம கை வச்சது எல்லாமே நமக்கு வெற்றி மட்டும்தான் அப்படின்ட்டு, எந்த பயிற்சியும், எந்த முயற்சியும் எடுக்காம வெற்றிய மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல தோல்வி மட்டும் தான் நிச்சயமா நடக்கும். அதனால ஒவ்வொரு முறை வெற்றி கிடைக்கும்போதும், அடுத்த வெற்றி நமக்கு எத நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் தான் நம்மளோட எண்ணம் இருக்கணுமே தவிர, நான் வெற்றி அடைஞ்சுட்டேன். இனிமேல் எல்லாமே வெற்றி மட்டும் தான். அதனால நான் எந்த பயிற்சியும், முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு யோசிச்சோம்னா, இந்த கதை தான் நமக்கு மிகப்பெரிய பாடமா அமையும். ஒரு ஊர்ல கண்ணன் அப்படிங்கிற ஒரு பண்ணையர் வாழ்ந்துட்டு வராரு. அவர்கிட்ட நெறைய காளைகள், மாடுகள் எல்லாம் வளர்த்துட்டு வராரு. அதுல ரொம்பவே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கால்ல என்ன செஞ்சாலுமே வெற்றி அடைஞ்சுட்டு வரும். என்ன பந்தயம் வச்சாலுமே, அந்த ஊர்ல என்ன நிகழ்வு நடந்தாலுமே, அதுல இந்த காளை வெற்றி அடைஞ்சுட்டு மட்டும் தான் வரும். தோல்வி அப்படிங்கிறது இந்த காளையோட சரித்திரத்துல இடமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப வெற்றியும், வீரமும் மிக்கிற காளையா வாழ்ந்துட்டு வருது. ஒரு நாள் அந்த காளை தன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே பெருமிதம் அடையுது. அந்த பெருமிதம் கர்வமா மாறுது. நம்ம தான் என்ன செஞ்சாலும் நம்மளால வெற்றி அடைய முடியுது இல்லையா? அதனால இனிமேல் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சிய விட ஆரம்பிக்குது. பண்ணையரோட வேலையாட்கள் பயிற்சிக்காக அந்த காளைய கூப்பிடும் போதெல்லாம் அந்த காளை ரொம்பவே தெனாவட்டா அங்கேயே படுத்துட்டு தான் இருந்தது. எந்த பயிற்சியுமே அது மேற்கொள்ளவே இல்ல. அந்த வேலையாட்களும், சரி எந்த பந்தயத்துல விட்டாலும் வெற்றி அடையிற காளை தானே! அதனால நம்ப இத ஒரு 2 நாள் விட்டுருவோம். அதுக்கப்புறமா இதுக்கு பயிற்சி குடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி, அவங்களும் கொஞ்சம் அசட்டுத்தனமா இத பயிற்சி குடுக்காம விட்டுர்றாங்க. அதே மாதிரி 1 வாரம் போகுது, 10 நாள் போகுது. அந்த காளை பயிற்சி எடுத்துக்க வரவே இல்ல. ஒரு நாள் பந்தய நாளும் கிட்ட நெருங்கிடுது. அப்ப போய் அந்த பயிற்சி குடுக்க அந்த காளைய அழைச்சாலும், ரொம்பவே தெனாவட்டா ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற பார்வையோட வரல அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்கவே போகல. பந்தய நாளும் வருது. மற்ற எல்லா காளைகளோடையும் போட்டியிடுது. அன்றைய போட்டியில முதல் முறையா தோல்விய தழுவுது. என்னோட வாழ்க்கையில முதல் முறையா தோல்விய பார்க்குறேன். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து நெறைய பந்தயங்கள் வருது. ஒவ்வொரு பந்தயத்திலயும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுட்டே இருக்கு. இத நினைச்சு அந்த காளைக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. எங்க நம்ம தவறு செஞ்சோம்? நம்ம எல்லாத்துலயும் தொடர்ந்து எல்லா பந்தயத்திலயும் வெற்றி அடைஞ்சுட்டு தானே இருந்தோம். எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோம்? இவ்ளோ பெரிய தோல்விகள தொடர்ந்து நம்ம தழுவிட்டே வரோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு காளை இந்த காளையோட பேச ஆரம்பிக்குது. "நீ எவ்ளோதான் தொடர்ந்து வெற்றிய பார்த்துக்கிட்டே இருந்தாலும், ஒரு வெற்றிக்கு பயிற்சியும், முயற்சியும் ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு எப்போ நீ உன்னோட பயிற்சிய விட ஆரம்பிச்சியோ, அன்னைக்கே நீ தோல்விய தழுவ ஆரம்பிச்சுட்ட. இன்னைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னோட பயிற்சிய நீ எடுத்துக்கிட்டினாலே போதும். உன்னால ரொம்பவே சுலபமா இந்த போட்டிகள்ல வெற்றி அடைய முடியும். நீ எத இழந்தையோ, அத நீ சரி செஞ்சாலே போதும். உன் வாழ்க்கையில நீ தேவையான வெற்றி அடைய" அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துது. இத கேட்ட உடனே அந்த காளையும், "சரிதான் நீ சொல்றதும். நான் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்த ஒவ்வொரு கணமும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னைக்கு என்னோட பயிற்சிய விட்டுட்டு நான் ரொம்ப தெனாவட்டா இருந்தனோ, அந்த இடத்திலே என்னோட தோல்விய நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இனிமேல் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே இந்த மாதிரியான தவற நான் செய்யவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி எடுத்துக்குது. அந்த நாள்ல இருந்து அத்தன கர்வத்தையும் விட்டுட்டு, கடுமையா மறுபடியும் பயிற்சி செஞ்சு உழைக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு போட்டிகளிலுமே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே போல தான் நெறைய பேரோட வாழ்க்கையில ஒரு வெற்றிய சந்திச்சுட்டாங்க அப்படின்னா, வாழ்க்கையில இனிமேல் நம்ம முயற்சி பண்ற அத்தனையும் வெற்றி மட்டும் தான் அப்படின்னு நெனச்சு அவங்களோட பயிற்சிய கைவிட்டுர்றாங்க. ஆனா பயிற்சியும், முயற்சியும் அவங்களோட உண்மையான உழைப்பும் சேர்ந்தா மட்டும் தான் தொடர் வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குங்கிறத அவங்க யோசிக்க தவறிடுறாங்க. அந்த காளைக்கிட்ட திறமையும் இருந்தது, முழுமையான உழைப்பும் இருந்தது. ஆனா, என்னைக்கு அந்த உழைப்ப போட்டு பயிற்சி செய்யறத அது தவறுச்சோ, அன்னையிலிருந்தே அதோட தோல்விய தழுவ ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில என்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி ஓடும்போது, தேவையான பயிற்சியும், அதுக்கான முயற்சியும் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். ஏதோ ஒரு இடத்துல சோர்வடைஞ்சுட்டோ, இல்ல நான் வெற்றிய பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு கண்டிப்பா நான் இந்த பயிற்சி செய்யலனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஆணவத்துல பயிற்சி எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தோல்வி மட்டும் தான் மிச்சம்.